வெல்கம் டு திவ்யநிதின் யூடியூபர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா உருளைக்கிழங்கு குருமா. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு சின்ன துண்டு பட்டை, 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு நல்லா பொரிஞ்சதும் 2 கொத்து கருவேப்பிலை, பொடியாக நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். கூடவே ஒரு பெரிய தக்காளி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இங்கே 4 உருளைக்கிழங்கு பெரிய பெரிய சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வெங்காயம் தக்காளியோடு சேர்த்துக்கிறேன். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிக்கிறேன். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். ஒரு ஜாரில் 3 ஏலக்காய், 5 பல் பூண்டு, சின்ன பீஸ் 3 துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் கசகசா, 3 கிராம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கேன். கூடவே அரை மூடி தேங்காய் இதோடு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கியிருக்கு. கூடவே 3/4 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 3/4 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கிறேன். கொஞ்சமாக கரமசாலா சேர்த்து ஒரு தட்டு போட்டு மூடிக்கலாம். கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டு இதோடு சேர்த்துக்கிறேன். தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி செக் பண்ணிக்கலாம். இந்த குருமாவுக்கு தேவையான அளவெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு மூடி வெயிட் வச்சுக்கிறேன். 3 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், 3 விசில் வந்து ஸ்டீம் போனோன்னே குக்கர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் இது சப்பாத்தியோட இந்த உருளைக்கிழங்கு குருமா ரெடி பண்ணியிருக்கேன். இது தோசையோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்பவே குயிக்காக 20 நிமிஷத்தில் இந்த ரெசிபி ரெடி பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சென்டரில் இருக்க லோகோ டச் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.